ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் எஸ்கே. நீங்கள் நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னு பார்த்தா மிஸ்டர் ஏபி டிவிலியர்ஸ், ஏலியன் டிவிலியர்ஸ் ஆர் 360 டிகிரின்னு சொல்லப்படுற ஏபி டிவிலியர்ஸை பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் அவர் வந்து ஆர்சிபிக்கு நிறையா க்ரூஷியல் மேட்சஸில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் 2016 மறக்க வேணாம், குவாலிஃபயர் 1 வந்து பயங்கரமான ஒரு நாக் ஆடி ஆர்சிபியை குவாலிஃபை பண்ண வச்சார் ஃபைனல்ஸ்க்கு. அந்த நாக்கு யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இவரோட ஆப்ஷன்ஸ் ஆர்சிபியை இன்னமுமே மிடில் ஆர்டர் எப்போல்லாம் வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகுதோ அப்போல்லாமே ஆர்சிபி வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லணும் ஏபி டிவிலியர்ஸை. சடனாக அவர் வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார் ரொம்ப நாள், ஒரு கரெக்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. அண்ட் யாருமே அதை எதிர்பார்க்கல அவர் அந்த டைமில் அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு. மேபி என்ன கேட்டிருந்தீங்கன்னா இன்னொரு 1 இயருக்கு அவர் ஆடி இருந்திருக்கலாம், பட் அவர் ஆடலை. பட் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கைரன் பொலார்டு அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு ஆடும்போது அங்கே ரிட்டையர் ஆகிட்டு, பட் அங்கேவே மென்டராகவே ஜாயின் பண்ணார். பட் எல்லா ஃபேன்ஸும் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதுதான். ஏபி டிவிலியர்ஸ் வந்து திரும்ப ஆர்சிபிக்கு வந்து ஒரு பேட்டிங் கோச்சாக அவர் மென்டராக தினேஷ் கார்த்திக் கூடவே வந்துட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் அப்கமிங் இயர்ஸில் வந்து ஆர்சிபிக்கு டீம் அவர் கண்டிப்பாக வருவார்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மூவை பற்றி? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் வந்தால் நல்லா இருக்குமா? ஆர்சிபிக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆகுமா? இல்லை சப்போஸ் அவர் அவுட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்லேருந்து வந்துட்டார்னா கூட ஆர்சிபி யாருக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணலாம் ஏபி டிவிலியர்ஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். உங்களோட ஃபேவரட் ஏபி டிவிலியர்ஸ் மூமெண்ட்டை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்னோடய ஃபேவரட் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஏபி டிவிலியர்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். அண்டு எஸ்ஆர்எஸ் vs ஆர்சிபி மேட்ச் 2016 வந்து சின்னசுவாமி ஸ்டேடியம் நடக்கிற ஒரு மேட்ச்சில் வந்து மோயின் அலி போடுற ஒரு ஓவரில் வந்து அவர் சூப்பரான ஒரு கேட்ச் ஒன்று எடுப்பார். அலெக்ஸ் ஹேல்ஸ் அடித்த ஷாட் ஒன்று டீப் மிட் விக்கெட் ரீஜனில் வந்து ஒரு ஹை ஜம்ப் அடித்து ஒரு சிங்கிள் ஹேண்டடாக வந்து ஒரு கேட்ச் பிடிப்பார். ஒரு அன்பிலீவபிளான கேட்ச்னு சொல்லி ஆகணும் அந்த மேட்ச்சு. அந்த கேட்ச் வந்து அந்த மேட்ச்சே மாற்றிடும். அந்த சீசனோட பெஸ்ட் கேட்ச்னு கொடுத்தாங்க அந்த 2016, 2017 இன்கேஸ். ஸோ அது ஒரு மறக்கவே முடியாத ஒரு விஷயம். அண்ட் அதுக்கப்புறமா டேல் ஸ்டெய்னை பேக் டு பேக் 6 அடிப்பார் ஒரு மேட்ச்சில் சேசிங் பண்ணிகிட்டு இருக்கும் போது. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். பட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆர்ஆர் கூட மேட்ச்சில் சேசிங் அப்போது ஒரே ஓவரில் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு ஈஸியாக ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக ஏபி டிவிலியர்ஸ். அது ஒரு இது மட்டும் இல்லை, கீப்பிங், பேட்டிங், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும், ஃபீல்டிங் எல்லாத்துலேயும் ஒரு கலக்கிட்டு தான் போயிருக்காரு ஏபி டிவிலியர்ஸ். இன்ஃபேக்ட் ஆர்சிபியோட மெயின் பில்லர்னே சொல்லி ஆகணும். கெயில், கோலி, டிவிலியர்ஸ்னு இவ்வளோ இயர்ஸாக அவங்க தான் இருந்தாங்க டீமை பார்த்துட்டு. அண்ட் ஏபி டிவிலியர்ஸோட லாஸ் வந்து ரொம்ப பெரிய லாஸ் தான் ஆர்சிபிக்கு. அண்ட் அவர் இருந்தது டீமுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இவ்வளோ இயர்ஸாக. அவரோட இம்பேக்ட் வந்து ரொம்பவே தெரியுது டீமில். அவர் ஒரு என்னதான் இருந்தாலும் அவர் இருக்கும்போது கப் அடித்து கொடுக்க முடியல. அட்லீஸ்ட் இந்த இயராச்சும் கப் அடித்து அதை அவருக்கே டெடிகேட் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். ஆர்சிபி அட்லீஸ்ட் இந்த இயராச்சும் கப் அடிக்கணும் அவருக்காண்டியாச்சும் அப்படின்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த இயர் அவங்க பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பேட்டிங் வீக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் ஏபி டிவிலியர்ஸோட நினைப்பு வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கும். பட் ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது, அதுதான் லைஃப். ஸோ ஆர்சிபி இந்த இயர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணி. அண்ட் ஏபி டிவிலியர்ஸோட ஃபேவரட் மூமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபேவரட் மூமெண்ட் என்னென்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு ஆஃப்டர்நூன் மேட்ச்சில் வந்து 133 அடிப்பார், நாட் அவுட்டில் இருப்பாங்க ஆர்சிபி. அந்த மேட்ச் பயங்கரமான ஒரு மேட்ச். நிறைய ரெக்கார்டு வந்து பிரேக் ஆச்சு அந்த மேட்ச்சில் தான். ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் பை ஆர்சிபி, ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் பை எனி பேட்ஸ்மேன் இன் ஐபிஎல் ஆஃப்டர் கிறிஸ் கெயில். ஏபி டிவிலியர்ஸ் தான் சொல்லி ஆகணும். 175 அப்புறம் 133 தான் ஹையஸ்ட்டு ரெக்கார்ட் பிரேக்கிங் இண்டிவிஜுவல் ஸ்கோராக இருந்திருக்கு. அண்ட் பார்ப்போம் ஆர்சிபிக்கு மென்டராக வருவாரா அப்படின்னு இன் ஃப்யூச்சரில். வந்தாருன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு நல்ல மூவாக இருக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ்.